வார்த்தை தவறிவிட்டாய். அத்தியாயம் 16. ஆதவன் சனிக்கிழமை கிளம்பி மும்பைக்கு போய்விட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவுதானே வருவான் என்று ஆசிம் சொன்னான். ஆனால் இவன் எப்படி இப்போது திடீரென்று வந்து இங்கே குதித்தான் என்று யோசனையோடு அவனை பார்த்து கொண்டிருந்தாள் மயூரி. அவள் வாயை மூடியிருந்த கையை அகற்றாமலேயே பேசினான் ஆதவன். மணிமேகலைய அறிவிக்கிட்ட முண்டோன்னு திட்டுறியே, பஸ்ஸுக்குள்ள நம்மள தவிர வேற யாராவது இருக்காங்களான்னு ஒரு தடவை கூட செக் பண்ணாம துணியை கழட்டி வீசின நீங்க பெரிய அறிவு ஜீவியோ? அவன் கேட்ட கேள்விக்கு பதிலாக கண்களால் மூடியிருந்த பஸ்ஸின் கண்ணாடிகளை காட்டினாள் மயூரி. ஜன்னலெல்லாம் மூடியிருந்தா போதுமா? வேற எதையும் பார்க்க தேவையில்லையா? இதென்ன உன்னோட வீடா இல்ல உன்னோட பெட்ரூமா? ஏதோ உன்னோட நல்ல நேரம். நான் இருந்தேன், இதே என்னோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என்று கேட்டான் ஆதவன். வேற யாராவது இருந்திருந்தா கூட பரவாயில்ல, நீ இருக்கிறது தாண்டா எனக்கு வேண என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் மயூரி. அதுதான் வாயை திறந்து பேச முடியாமல் அவன் வாயை பொத்தி இருக்கிறானே. நினைத்ததை மட்டும் அவள் சொல்லியிருந்தால் வாயை அடித்து உடைத்திருப்பான், அது வேறு விஷயம். என்னை விடு என்று கண்களால் சைகை செய்தாள் மயூரி. அதை கண்டு கொள்ளாதவன் போல, விட்டுறேன், ஆனா நான் கேக்குற ஒரே கேள்விக்கு மட்டும் பதில சொல்லிடு. அன்னைக்கு என் ரூமுக்கு வந்தியே, நான் கூட தலைவலிக்குது, தலைய பிடிச்சு விடுன்னு சொன்னனே, அப்போ நீ ஏன் என் மேல விழுந்து அழுத? பதில் பேசாமல் தலையை குனிந்து கொண்டாள் மயூரி. எரிச்சலாக அவளது தோலை பற்றி உலுக்கினான் ஆதவன். அன்னைக்கு இப்படித்தான் பதிலே பேசாம ஊம கொட்டா மாதிரி வாய மூடிட்டு நின்ன, இப்பவாது பதில் சொல்லுடி. குனிந்த மயூரியின் கண்கள் தரையை பார்த்து கொண்டிருந்தன. சொல் சொல் என்று கேட்டால் எதை சொல்வாள் அந்த பேதை பெண்? அவன் மட்டும்தான் அவளுடைய ஊனாகவும் உயிராகவும் இருந்தான், இருக்கிறான், இனியும் இருப்பான், அவள் சாகும் வரையில் என்பதையா? கட்டையாய் வெந்து கொண்டிருக்கும் அந்த கடைசி நொடிகளிலும் கூட அவள் இதயம் அவனையன்றி வேறு எவனையும் காதலனாகவோ அல்லது கணவனாகவோ ஏற்றுக்கொள்ளாது என்பதையா? கல்லாகவே அவள் சமைந்து போனாலும் அவன் கண் பட்டு விட்டால் கரைந்திருகும் பனிச்சிற்பமாய் மாறிவிடுவாள் அவள் என்பதையா? இதில் எதை அவள் அவனிடம் சொல்வது? அவள் சொன்னாலும் அவன் அதை நம்புவானா? நெஞ்சுக்குள்ளே அவள் விட்ட பெருமூச்சு கண்ணுக்குள்ளே நீர்த்திவளைகளாய் திரண்டு வந்து நின்றது. ஒற்றை விரலால் அவளது முகத்தை நிமிர்த்தினான் ஆதவன். மூடியிருந்த இமைகளுக்குள்ளே தழும்பி நின்ற கண்ணீர் முத்துக்கள் அவனுடைய மயூ என்ற ஒற்றை அழைப்பில் உருண்டு வெளியே வந்து அவளது கன்னங்களில் வழிந்தது. வாயை மூடியிருந்த விரல்களை எடுத்தவன் அதை வைத்து ஒரு பூவை வருடுவது போல அந்த கண்ணீரை துடைத்து விட்டான். பஸ்ஸில் இருந்த அனைத்து கண்ணாடி ஜன்னல் கதவுகளும் மூடியிருந்ததால் உள்ளே ரொம்ப புழுக்கமாக இருந்தது. காலையில் மெழுதாய் பூசிக்கொண்டு வந்த லிப்ஸ்டிக் முக்கால் பாகம் அழிந்து போயிருக்க, வலது கை கட்டை விரலால் அதை மீண்டும் ஒருமுறை அழுந்த துடைத்துவிட்டு தன் உதடுகளை அங்கே பதித்தான் ஆதவன். அவனது வலக்கை ரொம்பவும் பழக்கப்பட்டது போல உரிமையாய் அவளது வளவளப்பான இடையில் பதிய, உடம்பெல்லாம் மின்சாரம் பாய்ந்தது போல துடித்து போய் அவனை இறுகத் தழுவிக்கொண்டாள் மயூரி. உணர்வு பிளம்பாய் மயூரி மாறியிருக்க, அவளை உரிமையாய் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் ஆதவன். முந்தைய நொடி வரைக்கும் நடந்த அனைத்தையும் மறந்து இருவரும் தங்களுக்கான பிரத்யேக உலகின் இன்பக் கடலில் மூழ்கி திளைத்துக் கொண்டிருந்தார்கள். மயூரியின் இதழ்களை மொத்த குத்தகைக்கு எடுத்து விட்டதை போல. தன்னுடைய 3 வருட தாபம், கோபம், ஆசை, காதல், வன்மம் என்று அனைத்தையும் அதிலேயே இறக்கி வைத்துவிடும் நோக்கத்திலோ என்னவோ மூச்சு விடுவதற்கு கூட அவளுக்கு அவகாசம் கொடுக்காமல் அவளின் இதழ்களுக்குள் புதைந்து கொண்டிருந்தான் ஆதவன். 3 வருடங்களுக்கு முன்னால் அணைத்து வைத்து விட்டதாய் கருதி மனதில் ஓரமாய் ஒதுக்கி வைத்திருந்த காதல் தீ மீண்டும் இருவருக்குள்ளும் பற்றிக் கொண்டு எரிய, ஒருவருக்கொருவர் முத்தமழை பொழிந்து அதை அணைக்க அரும்பாடு பட்டுக் கொண்டிருந்தனர். நொடிக்கொரு முறை கிறக்கமாய் காதில் கேட்ட அவனது மயூ என்ற தாபக் குரலில் தன்னிலை மறந்தாள் மயூரி. மயூரியின் செல்ல சினுங்கல்களிலும் மெல்லிய முனகளிலும் தன்னுடைய கட்டுப்பாட்டை முழுவதுமாக இழந்த ஆதவன் அவளை அப்படியே குனிந்து அள்ளி தூக்கி அந்த பேருந்தின் கடைசி இருக்கையில் கிடத்திவிட்டு அவளது கழுத்து வளைவில் புதைந்து கொண்ட வேளை செல்போன் மணி அடித்து அவனை அழைத்தது. உச்சக்கட்ட எரிச்சலில் போனை எடுக்காமல் அதையே பார்த்து கொண்டிருந்தவன் மீண்டும் அவளது முகத்தை நோக்கி குனிந்தான். மறுபடியும் செல்போன் மணி அடிக்க, சை என்றவாறே போனை எடுத்து பார்க்க டிஸ்பிளேயில் ஆசிம்.
சட்டென ஆன் செய்து காதில் வைத்து, கம்மிங் ஆசிம் என்றவன் போனை அணைத்து வைத்துவிட்டு மிகவும் ஆவலாய் கண்மூடிக் கிடந்த மயூரியை பார்த்தான். மண்டியிட்டு அவள் அருகே அமர்ந்து குனிந்து, சாரி மயூ என்றவன் அழுத்தமாய் அவளது நெற்றியிலும் கன்னங்களிலும் மாறி மாறி முத்தமிட்டுவிட்டு பக்கத்தில் கிடந்த ஆதவன் என்ற பெயர் பிரிண்ட் செய்யப்பட்ட ஜெர்சியை எடுத்துக்கொண்டு ஓடினான். அப்போதுதான் கண்களை திறந்து பார்த்தாள் மயூரி. கதவை திறந்து கொண்டு இந்த பக்கமாக செல்லாமல் டிரைவர் சீட்டுக்கு சென்று அங்கே உள்ள கதவை திறந்து அந்த பக்கமாய் குதித்து ஓடிவிட்டான். இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு கொஞ்ச நேரம் அமைதியாக அங்கேயே படுத்திருந்தாள் மயூரி. எவ்வளவு கேவலமாக பேசியிருந்தாலும் அதையெல்லாம் மறந்து அவன் தொட்டவுடன் அட்டை போல அவனோடு ஒட்டிக்கொண்ட தன்னுடைய மானங்கெட்ட தனத்தை நினைத்து தன்னையே நொந்து கொண்டாள் மயூரி. அப்போதுதான் தனக்காக வெளியே காத்து கொண்டு நிற்கும் மணிமேகலை ஞாபகத்திற்கு வந்தாள். அவசர அவசரமாக எழுந்து தலைமுடியை சீர் செய்து ஆடைகளை அணிந்து கொண்டு வெளியே ஓடினாள் மயூரி. கதவை திறந்து கொண்டு பஸ்ஸுக்கு வெளியே வந்த மயூரி மணிமேகலையை காணாமல் திகைத்துப் போனாள். கண்ணுக்கெட்டிய தூரம் வரை ஆளை காணோம். நின்று நின்று சலித்து போய் கிளம்பி விட்டாளோ? இல்லை, அப்படியெல்லாம் செய்ய மாட்டாளே. ஒருவேளை போயிருந்தாலும் கூட எப்போது போயிருப்பாள்? உள்ளே நடந்தது கண்டிப்பாக அவளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. காரணம், மயூரி பஸ்ஸுக்குள் வரும்போதே கதவின் உள்ளே இருக்கும் தாழ்பாளையம் போட்டுவிட்டுதான் வந்தாள். மணிமேகலையை தேடிக்கொண்டே ரெஸ்ட் ரூமிற்கு வந்து கண்ணாடியில் தனது முகத்தை பார்த்த மயூரிக்கு எக்கச்சக்கமாய் வெட்கம் வந்தது. அவளுடைய உதடுகள் ஆதவன் புண்ணியத்தில் இரத்தமென சிவந்திருந்தன. 2 கன்னங்களிலும் அவன் கடித்ததற்கு அடையாளமாய் பல்தடங்கள் பதிந்திருந்தன. இடது தோள்பட்டை வலிக்கவே துணியை கொஞ்சம் விலக்கி பார்த்தாள். அழுத்தமாய் அங்கேயும் கடித்து வைத்திருந்தான் ஆதவன். வெட்கத்தில் அவளது பூமுகம் மீண்டும் மாதுளம் பழமாய் சிவக்க அனிச்சையாய் 2 கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு சிரித்தாள் மயூரி. அவள் மட்டுமல்ல, அவனும் தான் அவளுக்காக ரொம்பவே தவித்து போய் கிடந்திருக்கிறான் என்பதை கொஞ்ச நேரத்திற்கு முன்பு அவளை அணைத்த அவனுடைய வேகத்தில் கண்டு கொண்டாள் மயூரி. நல்ல வேளை, இடையில் போன் செய்து ஆட்டையை கலைத்து விட்டான் ஆசிம். இல்லையென்றால் ஆதவனுக்கிருந்த வேகத்திற்கும் வேட்கைக்கும் சந்தேகமே இல்லாமல் 10ஆம் மாதம் குவாதான். சிரித்தபடியே முகத்தை நன்றாக சோப்பு போட்டு கழுவி துடைத்துக் கொண்டு வெளியே வந்தாள் மயூரி. அப்போது மயூ மயூ என்றொரு குரல் கேட்க திரும்பி பார்த்தாள் மயூரி. இவ்வளவு குழப்பத்திற்கும் காரணமான அதே ஆரஞ்சு ஜூஸை மறுபடியும் கையில் ஏந்தியபடி இவளை தேடி வந்து கொண்டிருந்தாள் மணிமேகலை. கையில் ஏதாவது ஒரு பெரிய கட்டை கிடைத்தால் இவளை போட்டு சாத்தி விட்டால் என்ன? முன்னெச்சரிக்கையாக அவளை பக்கத்திலேயே வரவிடாமல் கையை நீட்டி தூரத்திலேயே நிறுத்திவிட்ட மயூரி, உன்னை பஸ்கிட்ட தானே நிக்க சொன்ன, நீ எங்க போன என்று கேட்க, ஆசிம் போன் பண்ணா மயூரி, அவனோட ஜெர்சி என்கிட்டதான் இருந்துச்சு, அதத்தான் அவன்கிட்ட கொண்டு கொடுக்க போன என்றவள் முகம் முழுக்க சந்தோஷமாக, ஆதவன் சார் வந்துட்டாரு தெரியுமா என்று கேட்டாள். அப்படியா என்று எதுவுமே தெரியாதது மாதிரி ஆச்சரியப்பட்டாள் மயூரி. ஆமா மயூ, போன வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சான், அதனால ஈவினிங் ஃபிளைட்டை கேன்சல் பண்ணிட்டு மதியமே கிளம்பி இங்க வந்துட்டாராம். ஏண்டி இப்படி பராக் பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க, வேகமா வா, அங்க கபடி மேட்ச் ஆரம்பிக்க போகுது என்று மயூரியை அவசரப்படுத்தி அவளது கையை பிடித்து இழுக்காத குறையாக இழுத்துக்கொண்டு கபடி மேட்ச் நடக்கும் இடத்திற்கு போனாள் மணிமேகலை. அத்தியாயம் 17. கடற்கரையில் கபடி மேட்ச் நடந்து கொண்டிருந்தது. ஒரு பக்கம் ஆதித்யா மோட்டார்ஸை சார்ந்த விளையாட்டு வீரர்கள், அதற்கு தலைவன் ஆசிம். இன்னொரு டீம் ஆதித்யா மோட்டார் சர்வீஸ் சென்டரின் ஊழியர்கள், அதற்கு கேப்டன் மணி என்கின்ற மணிகண்டன். ஆமாம், கோயம்புத்தூரில் ஆதவனின் மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்த அதே மணிதான். மயூரியை ஆசையோடு அண்ணி என்று வாய் நிறைய அழைப்பவன் இவன்தான். மயூரியின் மதிய உணவு பையை திருடிக் கொண்டு வந்து ஆதவனிடம் கொடுத்த பெருமைக்குரியவன். கபடி மேட்ச் முடிந்ததும் கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். அதோடு கூடவே இரவு உணவு முடிந்ததும் அவரவர் வீட்டை பார்த்து வந்த பஸ்ஸிலேயே கிளம்பிவிட வேண்டியதுதான். மணிமேகலையும் மயூரியும் வந்து பார்வையாளர்கள் கூட்டத்தின் கடைசியில் அமர்ந்து கொண்டார்கள். ஆனால் மணிமேகலையின் அட்டகாசம்தான் தாங்க இயலவில்லை. ஆசிம் எதிரணிக்குள் பாடி போகும்போதெல்லாம் விசில் அடித்து கைத்தட்டி கமான் கமான் என்று தொண்டை கிளிய கத்தி தன்னுடைய காதலனை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தாள்.
ரொம்பவே நல்ல விஷயம்தான். அவள் அதோடு நிறுத்தியிருந்தால் கூட பரவாயில்லை. சிவனே என்று ஒரு ஓரமாய் உட்கார்ந்து ஆதவனை சைட்டெடுத்துக் கொண்டிருந்த மயூரியின் தொடையிலும் முதுகிலும் அடித்து அடித்தே புண்ணாக்கி விட்டாள் கிராதகி. கபடி மேட்ச் கடைசியில் டிராவில் முடிய இரு அணிகளுக்கும் பொதுவாகவே ஆளுக்கொரு வாய்ப்பு கொடுத்தார் நடுவர். முதலில் களமிறங்கியது எதிரணியின் கேப்டன் மணி. வந்த வேகத்திலேயே ஆசிம் அவனது காலை பிடித்து இழுக்க, பின்னர் மொத்தமாக சேர்ந்து அவனை கோழியை அமுக்குவது போல அமுக்கி தூக்கிவிட்டார்கள். அப்புறம் இரண்டாவதாக களமிறங்கியது ஆதவன். மயூரிக்கு மனசு அடித்துக் கொண்டது. மணிமேகலை உட்பட மொத்த கூட்டமும் ஆர்ப்பரித்து அவனை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தது. படபடக்கும் நெஞ்சோடு விளையாட்டை பார்க்கும் தைரியமின்றி என்னாகுமோ ஏதாகுமோ என்ற பயத்தில் தலையை குனிந்து கொண்டாள் மயூரி. ஆனாலும் அப்படியே இருக்க முடியாமல் மறுபடியும் நிமிர்ந்து ஆதவனை பார்த்தாள். எல்லா கூச்சலும் மொத்தமாக அடங்கி அனைவருமே விளையாட்டை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். எதிரணிக்குள் புகுந்து விளையாடிய ஆதவன் சட்டென்று காலை நீட்டி ஒருவரை தொட்டுவிட்டு திரும்ப, எவனோ ஒருவன் பாய்ந்து வந்து அவன் காலை பிடித்து கீழே தள்ளிவிட்டான். நடுவிலிருந்த வெள்ளைக்கோட்டை தொடவிடாமல் அவனது கையையும் காலையும் பிடித்து இழுக்க, மறுபடியும் ஆர்ப்பரித்து அலறத் தொடங்கியது கூட்டம். பலத்த எதிர்பார்ப்பிற்கும் உற்சாகத்திற்கும் நடுவே ஒரு வழியாக போராடி அந்த வெள்ளைக்கோட்டை தொட்டு தனது அணியை ஜெயிக்க வைத்தான் ஆதவன். ஒரு பெருமூச்சோடு எழுந்த மயூரியிடம் குனிந்து அவளது காதிற்குள், அப்படியே ஓடி போய் ஆளை டைட்டா கட்டிப்பிடிச்சு ஒரு இச்சு வைக்க ஆசையா இருக்கு மயூரி என்றால் கிசுகிசுப்பான குரலில் மணிமேகலை. உனக்கு ரொமான்ஸ் பண்ண நேரங்காலமே கிடையாதா? சீக்கிரமா அவனுக்கு கல்யாணம் பண்ணி தொலை. இப்படி வெக்கப்பட்டு என்ன சாகடிக்காத, வாந்தி வர மாதிரி இருக்கு என்று மயூரி அவளை கலாய்க்க, என்னோட அழக பார்த்து உனக்கு பொறாமடி, ரொம்ப பேசாத, போய் என் உடன்பிறவா சகோதரன் கிட்ட உன்னை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா போட்டு கொடுத்துடுவேன் என்று மயூரி கண்களை உருட்டி கொண்டு மிரட்ட, ஆத்தி வேணா வேணா, சும்மாவே கிளி கிளின்னு கிளிப்பான், இதுல உன்னை வேற நான் ஏதாவது சொன்னேன்னு தெரிஞ்சது என்ன கொன்றுவான் என்றால் மணிமேகலை போலியாக பயந்து கொண்டே. அந்த இடத்தில் வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து இருள் பரவத் தொடங்கி இருந்தது. அந்த ரெசார்ட்டில் ஆங்காங்கே பனை ஓலையால் வேயப்பட்ட பெரிய பெரிய நிழற்குடில்கள் இருந்தன. அதற்கு கீழே வட்ட வடிவில் மேசையும் அதனை சுற்றிலும் நாற்காலிகளும் போடப்பட்டிருந்தன. அதில் ஒன்றில் போய் அமர்ந்து கொண்டார்கள் மயூரியும் மணிமேகலையும். போனை எடுத்து வாட்ஸ்அப் பார்த்து கொண்டிருந்தாள் மயூரி. கண்ணன் நிறைய போட்டோக்கள் அனுப்பியிருந்தான். ஆசையாக தம்பியையும் தாயையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தவளின் இடையில் ஊர்ந்தன 5 விரல்கள். சும்மா இரு மேகி என்றவாறே தனது வலது முழங்கையினால் அவளது கையை இடித்தாள் மயூரி. நறுக்கென்று மயூரியின் இடையில் ஒரு கிள்ளு கிள்ளு விட்டு கையை எடுத்தவள் மயூரியிடம் குனிந்து, மயூ, செம்மையா இருக்குடி உன் இடுப்பு, எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ என்று சொல்லி பெருமூச்சு விட்டாள். மணிமேகலை குறிப்பிட்ட அந்த கொடுத்து வைத்தவனின் முகமும் அவன் மதியம் அவளது இடுப்பில் செய்த சேட்டைகளும் ஞாபகம் வர மயூரிக்கு ஜிவ்வென்று இருந்தது. இந்த பாவிக்கு எப்போது எதை பேச வேண்டும் என்ற இங்கிதம் கொஞ்சமாவது இருக்கிறதா? மனுஷியின் மனநிலை புரியாமல் எரிகிற கொள்ளியில் எண்ணெய் ஊற்றுகிறாள். எரிச்சலை அடக்கிக் கொண்டு மறுபடியும் போனை பார்க்க ஆரம்பித்தாள் மயூரி. அப்போது அவளுக்கு எதிரே வந்து அமர்ந்தான் ஆதவன். அரவம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தவள் மறுபடியும் போனில் கண்களை பதித்துக் கொண்டாள். இவ்வளவு நேரம் விளையாடியதில் அவன் அணிந்திருந்த ஜெர்சி வியர்வையில் நனைந்து அவனது உடம்போடு ஒட்டி கொண்டிருந்தது. கடல் காற்றில் தலைமுடி கலைந்து ரொம்பவே கவர்ச்சியாக இருந்தான் ஆதவன். என்ன ஒன்று, மயூரியால் தான் அவனை ரசித்து பார்க்க முடியவில்லை. கொஞ்ச நேரம் அமைதியாக இருவரையும் பார்த்து கொண்டிருந்த ஆதவன் பிறகு மணிமேகலையிடம், மணி, எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு வாங்கிட்டு வா என்று அவளை அனுப்பி வைத்தான். ஏதோ திட்டம் போட்டுதான் எதிரே வந்து உட்கார்ந்திருக்கிறான். வாயை கிளறும் முன்பே ஓடிவிட வேண்டும் என்று எண்ணியபடியே மயூரி எழுந்திருக்க முயல முடியவில்லை. அவளது வலது பாதத்தின் மேல் தனது வலது காலை அழுத்தமாக ஊன்றி மிதித்து அவளை நகரவிடாமல் வைத்திருந்தான் ஆதவன். கோபத்தில் அவனை முறைத்தாள் மயூரி. பாதியிலேயே விட்டுட்டு ஓடிட்டேன்னு கோபமா மயூரி என்று ஒரு மாதிரியான குரலில் கேட்டவன் சுற்றிலும் மேலோட்டமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இப்ப கூட அந்த பஸ்குள்ள யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன், உனக்கு ஓகேனா வாயேன், விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் என்றான் ரகசிய குரலில். பிறகு சிறிது நேரம் அவளது முகத்தையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தவன்
எதையோ நினைத்து சிரித்தான். சும்மா சொல்லக்கூடாது மயூரி, ரொம்பவே பிரமாதமா கோஆபரேட் பண்ணுன. வாவ். ஆனா மயூரி, நான் உன் மேல உள்ள ஆசையால எல்லாம் உன்னை தொடல. சும்மா ஒரு ஃபன்னுக்கு கொஞ்ச நேரம் உன் ஃபீலிங்ஸோட விளையாடி பார்க்கலான்னு நினைச்சேன், அவ்வளவுதான். சீரியஸா வேற எதுவும் இல்ல. ஒருவேளை அந்த பஸ்ஸுக்குள்ள நடந்த விஷயத்த வச்சு மறுபடியும் நான் உன்னை லவ் பண்றேன், அப்புறம் எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்லாம் தப்பா நினைச்சுக்காது, சரியா? உன் மேல உள்ள அபிப்பிராயம் எப்பவுமே எனக்கு மாற போறதில்ல, அத மாத்திக்கவும் மாட்டேன். நீ ஒரு என்று அவன் முடிக்கும் முன்பாக முந்திக் கொண்ட மயூரி டேஷ் 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 அப்புறம் சாக்கடை அதுதானே என்று கேட்டு முடித்து வைத்தாள். புத்திசாலிடி நீ என்று வஞ்ச புகழ்ச்சியாய் சொல்லிவிட்டு மேலே பேசத் தொடங்கியவனை பேச விடாமல் அவனது போன் மணி அடித்து அழைத்தது. கார் எடுத்துட்டு வந்துட்டியா? சரி, அந்த பஸ் கிட்ட பார்க் பண்ணிட்டு நீ அங்கே நில்லு, நானே வரேன். ஆமா, உடம்பெல்லாம் ரொம்ப கசகசன் இருக்கு, குளிச்சுட்டு திரும்ப வருவேன். போனை அணைத்து பாக்கெட்டில் வைத்த பிறகே அவளது கால் மேலிருந்த தனது காலை எடுத்தான். காஃபியோடு வந்தால் மணிமேகலை. அதற்குள் எழுந்து விட்ட ஆதவன், காஃபி குடிக்கிற மூட் போயிட்டு மணிமேகலை, உன் ஃப்ரெண்டுக்கு கொடு, அவதான் பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கா என்று சொல்லிவிட்டு 2 கையிலும் ஒட்டியிருந்த கடற்கரை மணலை தட்டிக்கொண்டே சென்று விட்டான். ரெசார்ட்டின் ஒரு புறமாக போடப்பட்டிருந்த பெரிய மேடையில் கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தன. இரவு உணவு பஃபே முறையில் பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது. தேவையானதை தட்டில் எடுத்து போட்டு கொண்டு வந்து ஆங்காங்கே வட்டமாக போடப்பட்டிருந்த மேசையில் அமர்ந்து உணவை உண்டு கொண்டே கலை நிகழ்ச்சிகளையும் ரசித்துக் கொண்டிருந்தனர் அனைவரும். கடைசியாக இருந்த ஒரு டேபிளில் ராஜேந்திரனோடு அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் ஆதவன். உடம்பு மட்டும் அங்கே அமர்ந்து உணவருந்திக் கொண்டிருக்க கண்களோ அலைந்து திரிந்தது மயூரியை தேடி. அவன் வீட்டிற்கு போய் குளித்துவிட்டு வந்தே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிறது. வந்ததிலிருந்தே மயூரியை தேடிக்கொண்டுதான் இருக்கிறான், காணவில்லை. ஒருவேளை அவன் பேசிய பேச்சு பொறுக்க முடியாமல் வீட்டிற்கு போய்விட்டாளோ? அத்தியாயம் 18. ரொம்ப நேரமாகவே மயூரியை தேடிக்கொண்டிருந்த ஆதவன் கண்களுக்கு அவள் அகப்படாமல் போகவே வீட்டிற்கே போய்விட்டாள் என்று முடிவு செய்து கொண்டான் அவன். அவளது முகத்தை பார்க்காமல் எதுவுமே ரசிக்கவில்லை அவனுக்கு. சாப்பிடவும் தோன்றவில்லை. ஏதோ தட்டில் போட்டு கொண்டு வந்ததற்காக சும்மா ஒரு பெயருக்கு குறித்துக் கொண்டிருந்தான். கலை நிகழ்ச்சியின் இறுதியாக ஒரு டான்ஸ் மட்டுமே பாக்கி இருந்தது. புரோகிராமை காம்பயரிங் செய்து கொண்டிருந்த பெண் அந்த டான்ஸ் ஆட போகிறவர்கள் ஆதித்யா மோட்டார்ஸை சார்ந்த ஊழியர்கள் என்று அறிவித்தாள். சுவாரஸ்யமே இல்லாமல் மேடையில் ஆடிக்கொண்டிருந்தவர்களை பார்த்த ஆதவனுக்கு புரை ஏறிவிட்டது. ஏதோ ஒரு ஹிந்தி பாடலுக்கு ஆசிமுக்கு ஜோடியாக அவனோடு இணைந்து ஆடிக்கொண்டிருந்தாள் மயூரி. காதை கிழிக்கும் பின்னணி இசை, போதா குறைக்கு விண்ணை பிளக்கும் விசில் சத்தம், உச்சி தொடங்கி பாதம் வரை எரிந்தது ஆதவனுக்கு. மயூரியின் டான்ஸை பார்த்து அல்ல, ஆசிமோடு அவள் ஜோடி போட்டு ஆடியதை பார்த்து. என்னவோ இவனுடைய தாலி கட்டிய பொண்டாட்டியே அவனோடு சேர்ந்து ஆடியது போல ரொம்பவே கொதித்து போய்விட்டான் அவன். பழி வாங்குகிறாள். அவனுடைய பொசசிவ்னஸ் தெரிந்தே இன்னொருவனோடு ஜோடியாக ஆட்டம் போட்டு அவனை பழிக்கு பழி வாங்குகிறாள் சதிகாரி. ஆத்திரத்தோடு பற்களை கடித்தவன் ஒரு புயலைப் போல அவளை தேடி விரைந்தான். ரெஸ்ட் ரூமிற்கு சென்று முகம் கழுவி துடைத்துக் கொண்டு வெளியே வந்த மயூரியை கையை பிடித்து இழுத்துக்கொண்டு ஒரு பெரிய குத்துச்செடியின் பின்னால் போனான் ஆதவன். அவர்கள் இருவரும் நின்ற இடம் பெரிய புதர்ச்செடியின் பின்புறத்தில். உன்னை யாருடைய அவனோட சேர்ந்து டான்ஸ் ஆட சொன்னது? ஆத்திரத்தில் வார்த்தைகளை பற்களுக்கிடையே கடித்து துப்பினான் ஆதவன். அதை கேட்க நீ யாரு என்றாள் மயூரி ஆவேசமாக. பதில் சொல்லாமல் அவளை கொன்று விடுவது போல முறைத்துக் கொண்டு நின்றான் ஆதவன். நான் எவன் கூட வேணாலும் டான்ஸ் ஆடுவேன், அது என்னோட இஷ்டம். அதை கேட்க யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேள்வி கேட்க நீ யாரு? என் லவ்வரா இல்ல என் புருஷனா? அதுவும் இல்ல. நீ எனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி மட்டும்தான். நீ தர சம்பளத்துக்கான வேலையா நான் சரியா செய்யறனா இல்லையான்னு மட்டும் பாரு. அதை விட்டுட்டு என் சொந்த விஷயத்துல தலையிட உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்புறம் சாயந்தரம் நீ என்ன சொன்ன? என் மேல உனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, ஆனா சும்மா ஒரு ஃபன்னுக்காக உன் ஃபீலிங்ஸோட விளையாடி பாக்குறதுக்காக தான் உன்னை தொட்டேன், அப்படித்தானே? இப்பவும் அந்த பஸ்குள்ள யாருமே இல்ல, உள்ளவா, இந்த ட்ரெஸ்ஸையெல்லாம் கழட்டி காட்டுறேன், அப்புறம் தெரியும் நீ என் ஃபீலிங்ஸோட விளையாடி பாத்தியா இல்லனா என் உடம்போட விளையாடி பாத்தியான்னு. நீ தொட்ட இந்த உடம்ப நெருப்பு வச்சு கொளுத்தணும் போல இருக்குடா. இல்லாட்டி அதோ தெரியுது பார், அந்த கடலை விழுந்து மூச்சு முட்டி செத்துடலாம் போல இருக்கு. ஆனா என்ன பண்றது? எப்படி நான் விரும்பின வாழ்க்கை என்னால வாழ முடியலையோ அதே மாதிரி நான் விரும்புற மாதிரி என்னால சாகவும் முடியாது. அப்படி ஒரு சபிக்கப்பட்ட பிறவினா. அது எப்படிடா எல்லா ஆம்பளைகளும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே விஷயத்த டார்கெட் பண்றீங்க? பொம்பளைங்க மனசு உடம்போ உங்களுக்கு என்ன ஃபுட்பால் கிரவுண்டா உங்க இஷ்டம் போல உதச்சு விளையாடுறதுக்கு?
உடம்போட விளையாடுறீங்க இல்லனா உணர்வுகளோட விளையாடுறீங்க. உன்னோட உளறலை எல்லாம் கேட்டுட்டு நான் எங்கேயாவது மூலையில உட்காந்து மூஞ்ச மூடி முட்டி முட்டி அழுதுட்டு இருப்பேன்னு நினைச்சியா? அந்த ஃபீலிங்ஸ்ங்கிற ஒரு வார்த்தைய மட்டும் நீ சொல்லாம இருந்திருந்தா நிச்சயம் அதைத்தான் நான் செஞ்சுட்டு இருந்திருப்பேன். ஆனா நீ ஒரு சைக்கோன்னு நல்லா தெரிஞ்சிருந்தும் கூட உன்னை தொட விட்டம் பாரு, என்ன பிஞ்ச செருப்பால அடிக்கணும். ஏன் உன்னால மட்டும்தான் என்னோட ஃபீலிங்ஸோட விளையாட முடியுமா? என்னால முடியாதா? உனக்கு மட்டும்தான் வாய் இருக்கா? எனக்கு வாய் இல்லையா? அதுல அழகான லிப்ஸ் இல்லையா? நானும் போனா போகுதுன்னு பாவம் பார்த்து விட்டா ரொம்ப தாண்டா பண்ற நீ. இப்ப பாரு என்றவள் சட்டென ஆதவனின் சட்டை காலரை பற்றி அருகே இழுத்து அவனது முகத்தை அவளது முகத்தருகே கொண்டு வந்து தனது ரோஜா பூ இதழ்களால் அவனுடைய உதடுகளை கவ்வி பிடித்து முத்தமிட இன்ப அதிர்ச்சியில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிவிட்டான் ஆதவன். மயூரியின் இடது கை ஆதவனின் முதுகை வளைத்து பிடித்துக் கொண்டிருக்க, வலது கை அவனுடைய சட்டை பட்டன்களை அவனுடைய அனுமதி இல்லாமலேயே கழற்றிக் கொண்டிருந்தது. அந்த 5.5 அடி உயர பெண்மையில் 6 அடி உயர சூரியனை தனது வன்மையான இதழ் முத்தத்தால் மேலும் சூடேற்றி தீப்பிடிக்க வைத்துக் கொண்டிருந்தது. தன் மனம் கவர்ந்த மயிலின் இதழ் ஸ்பரிசத்தில் மயங்கி போய் கிறக்கமாய் கண்களை மூடிக்கொண்டானவன். தண்டனை கொடுப்பதாக எண்ணிக்கொண்டு தன்னவனை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருந்தது அந்த பெண்மயில். முழுதாக ஒரு 10 நிமிடங்கள் மூச்சு திணற திணற அவனை முத்தமிட்டு விட்டு அதன் பிறகே அவனது இதழ்களுக்கு விடுதலை கொடுத்தாள் மயூரி. கண்களை திறக்க முடியவில்லை ஆதவனுக்கு. ஏதோ உலகத்தில் உள்ள அனைத்து உயர்வகை போதை வஸ்துக்களையும் மொத்தமாக முழுங்கி விட்டதை போல தலை கிரிகிரித்தது. சீ, தூ தூ என்று எச்சிலை துப்பிவிட்டு ஓடிப்போய் பக்கத்தில் இருந்த வாஷ் பேஷனில் வாயை கொப்பளித்து விட்டு வந்தாள் மயூரி. பிறகு, ஏதோ உன் மேல உள்ள ஆசையில தான் கிஸ் பண்ணனேன்னு தப்பா நினைச்சுக்காத. இது உன் மேல எனக்குள்ள உச்சகட்ட கோபம், வெறுப்பு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு மண்ணும் இல்ல. ஃபீலிங்ஸோட விளையாடுவியா? நல்லா விளையாடு மவனே. இந்த நினைப்புல ராத்திரி முழுக்க தூக்க வராம கிடந்து சாவுடா என்று சாபம் விட்டு விட்டு மறுபடியும் தூ தூ என்று துப்பிக்கொண்டே போனாள் மயூரி. ஒரு 10 பேய், 15 குட்டிச்சாத்தான், அப்புறம் 20 மோகினி பிசாசு. இவ்வளவு விலாவாரியாக எல்லாம் வேண்டாம். மொத்தமாக ஒரு 100 மோகினி பிசாசுகள் சேர்ந்து மொத்தமாக அடித்து வைத்ததை போல விரைத்து போய் நின்று கொண்டிருந்தான் ஆதவன். ஆம்பளை பையன் அவனுக்கே இவ்வளவு டீப்பாக கிஸ் பண்ண தெரியுமான்னு தெரியல. அதுக்காக அவ எத்தனை இங்கிலீஷ் படத்தை திரும்ப திரும்ப கண்ணு மொழி தெரிக்க பார்த்தான்னு உனக்கு தெரியுமாடா? பாவி, சண்டாளி, சதிகாரி. அவன் போட்ட போடில் அழுது கொண்டே வீட்டை பார்த்து ஓடியிருப்பாள் என்று நினைத்தாள். பிசாசு எங்கேயோ உட்கார்ந்து அவனை கவிழ்ப்பதற்கு ரூம் போட்டு யோசித்துக் கொண்டிருந்திருக்கிறது. ஆதவன் நினைத்தது சரிதான். அவனை கவிழ்ப்பதற்கு ரூம் போட்டுதான் யோசித்துக் கொண்டிருந்தாள் மயூரி. ரொம்பவும் அலட்சியமாக பேசிவிட்டு தன் முன்னே சென்றவனின் முதுகை வெறித்து பார்த்தாள். பெயரை பார், ஆதவனாம் ஆதவன். இந்த அரக்கனுக்கு உலகத்திற்கே ஒளி தரும் அந்த ஆதிபகவனின் பெயரை தவறி போய் வைத்து விட்டார்கள். ராவணன், மகிஷாசுரன், கம்சன் என்று இதில் ஏதாவது ஒரு பெயரை வைத்திருக்க வேண்டும். அதுதான் சரியாக இருந்திருக்கும் என்று உள்ளுக்குள் பொறுமிக் கொண்டிருந்தவளின் கையில் மணிமேகலை ஆதவனுக்காக கொண்டு வந்த காஃபியை கொடுக்க, வந்த வேகத்திற்கு அதை அப்படியே தூக்கி மண்ணில் விசிறியடித்தாள். ஆட்கள் யாரும் இல்லாமல் இருந்திருந்தால் அவனுடைய முகத்திலேயே தூக்கி எறிந்திருப்பாள். அவ்வளவு ஆத்திரம். 1/4 மணி நேரமாக கட்டிப்பிடித்து மயு மயு என்று கரைந்து உருகி கண்ட இடத்திலெல்லாம் தொட்டு வைத்துவிட்டு அவளுடைய ஃபீலிங்ஸோடு விளையாடி பார்த்தானாம். என்னமாய் சொல்லுகிறான்? எல்லாம் திமிர், ஆண் என்கிற அகம்பாவம். பொம்பளதான நீ, உன்னால என்ன செய்ய முடியும் என்கிற தெனாவட்டு. அவனை என்ன செய்தால் தகும் என்று யோசித்துக் கொண்டிருந்தவளை மணிமேகலை ஒரு அறைக்குள் அழைத்து போனாள். அங்கே ஆசிம் குழுவினரோடு டான்ஸ் பிராக்டிஸில் இருக்க, கொஞ்ச நேரம் அவனோடு சேர்ந்து ஆட்டம் போட்டு பொழுது போக்கினார்கள் மணிமேகலையும் மயூரியும். அப்போது உதித்ததுதான் அந்த ஐடியா. ஆசிமோடு சேர்ந்து ஆட்டம் போட்டது. ஆதவனுக்கு ரொம்பவே பொசசிவ்னஸ் உண்டு. அவன் ஒருவனை தவிர வேறு யாரும் அவளை கண்ணால் கூட பார்க்க கூடாது என்று நினைப்பவன். அப்படி இருக்க அவள் வேறொரு ஆடவனோடு ஒட்டி உரசி ஆட்டம் போடுவதை பார்த்தால் வயிறு எரிந்தே செத்து போய் விடமாட்டானா? சாகட்டும் என்று உள்ளுக்குள் கருவிக்கொண்டேதான் ஆசிமோடு ஆட்டம் போட்டாள் மயூரி. ஆனாலும் மனதிற்குள் உறுத்திக் கொண்டே இருந்தது அவன் சொன்ன அந்த உன் ஃபீலிங்ஸோடு விளையாடி பார்த்தேன் என்கிற வார்த்தை. அவளை மேலே யோசிக்க விடாமல் ஒரு பேய் மாதிரி அவளை பிடித்துக்கொண்டு ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது. அந்த நிமிடம்தான் முடிவு செய்தாள். அவன் கொடுத்ததை அவனுக்கே திருப்பி கொடுத்து விட வேண்டும், முத்தத்தையும் வார்த்தைகளையும் சேர்த்து.
அவ்வளவு யோசித்தவள் அதன் பின் விளைவுகளைப் பற்றி மட்டும் யோசிக்கவில்லை. தொடரும்.